ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னுடைய அலைமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 2 காயின், அதாவது 2மே குவார்ட்ரு அந்த மாதிரி, அதாவது அனா காயின்ஸ் தான். பட் என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றத இந்த காயின் மூலமாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் உள்ள காயின் வந்து பிரிட்டிஷ் இந்தியா காயின், ரைட் சைடில் உள்ள காயின் வந்து நம்மளுடைய ரிப்பப்ளிக் இந்தியா காயின். அது என்ன ரிப்பப்ளிக் இந்தியா காயின்? ஏன்னா நம்ம வந்து 1947 வந்து சுதந்திரம் வாங்கினாலும் குடியரசு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காயினை மின் பண்ண ஆரம்பித்தோம், அதாவது 1950. ஸோ அந்த 3 வருஷம் இருக்கு இல்லையா, 1947 50 வரைக்கும் நம்ம வந்து பிரிட்டிஷ் இந்தியா காயினை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக்கில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம காயினை மின் பண்ணோம். அதனால தான் அதுக்கு வந்து ரிப்பப்ளிக் இந்தியான்னு பேர். ஸோ இந்த ரைட் சைடில் உள்ள காயின் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா குவார்ட்ரானா இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா 1950 வெளியிடப்பட்ட காயின். ஸோ இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஜார்ஜ் கிங், நான் உங்களுக்கு வந்து காயினை திருப்புறேன் பாருங்கள், அவருடைய முகம் பதிச்சது ஜார்ஜ் 6, அவருடைய அந்த கிங்கோடைய முகம் பதிச்ச ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து புலி, சரிங்களா, டைகர். ஆனால் நம்மளுடைய இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது 1/4 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கதிர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அசோக எம்பலம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காயினில் அசோக எம்பலம் 1950 இந்த காயினில் தான், அதாவது குவார்ட்ரு, ஆஃபு, 1 ரூபி, இந்த 3 காயின்லேயுமே இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ இது ஒரு சிறப்பு இந்த காயினில். அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது பார்த்திங்கன்னா 3லையுமே, அதாவது 2 இயர்லேயுமே, அதாவது 1947 1950 குவார்ட்ரானா, ஆஃபனா, 1 ரூபி 3 காயினுமே இருக்கும். அதே மாதிரி 1950 குவார்ட்ரானா, ஆஃபனா, 1 ரூபி இந்த 3மே இருக்கும். என்கிட்ட வந்து ஆஃபனா இருக்குது, அதாவது நம்மளுடைய ரிப்பப்ளிக் இந்தியாவுடைய ஆஃபனா காயினும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து 1954 காயின் தான் என்கிட்ட இருக்குது. பட் ஆனால் 1950 தான் ஃபஸ்ட்டு மின் பண்ண காயின். ஸோ இந்த 3 சிறப்பு அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது 1947 சரி 1950 சரி நிக்கல் கண்டென்ட், ஒன்லி நிக்கல் மட்டும்தான், காப்பர் கலக்காத காயின். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல் கண்டென்ட் உள்ள காயினுக்கும் நிக்கல் கண்டென்ட் உள்ள காயினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு இருக்கு இல்லையா, நம்ம காயினை கீழே போடும்போது சவுண்டு வித்தியாசப்படும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். ஸோ இது 2லேயுமே இந்த ஒரு ஒற்றுமை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 காயினுமே, ஏன்னா இந்த நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா காயினும் லாஸ்ட் காயின், அதாவது 1947 உள்ள லாஸ்ட் காயின். இது வந்து 1950 ரிப்பப்ளிக் காயின். நம்ம இந்தியா காயின் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ரிப்பப்ளிக் இந்தியா காயின் வந்து ஃபஸ்ட்டு காயின். ஸோ 2க்குமே வேல்யூ அதிகம்தான். பட் இருந்தாலும் நம்மளுடைய காயினுக்கு இன்னும் வேல்யூ அதிகம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி காயினில் வந்து 3 இது இருந்தாலுமே, அதாவது 1947 குவார்ட்ரானா, ஆஃபனா, 1 ரூபி, அதே மாதிரி 1950 குவார்ட்ரானா, ஆஃபனா, 1 ரூபி, இந்த மாதிரி வந்து 3 காயின் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து நம்ம ஆல்பம் கலெக்ட் பண்ணுறவங்க, ஆல்பத்தில் இது பண்ணுறவங்களா இருந்தால், காயின் கலெக்ட் பண்ணி ஆல்பமாக போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த காயினுக்கே ஒரு, அதாவது அந்த ஆல்பத்துக்கே வந்து ஒரு சிறப்பாக அமையும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் வந்து இருக்க வந்து கிடைக்கும். பட் இருக்க வேல்யூக்காய் அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஈஸியாக கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கி பத்திரப்படுத்தி பொக்கிஷமாக வச்சிங்கன்னா, ஒருவேளை நான் இது அந்த மாதிரி காயின்ஸை பற்றி ஆர்வம் உள்ள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதோடு நம்மளுடைய தலைமுறைகள் இருக்காங்கள்ல, 2வது 3வது அந்த மாதிரி இன்னும் வர்ற காலங்களில் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நம்ம விட்டுட்டு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு பெரிய, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து வாட்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி இந்த மாதிரி நாணயங்களை பற்றி, நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா நாணயம், அதுக்கப்புறம் வந்து ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம், ஸோ இந்த மாதிரி நாணயங்கள்லாம் நீங்கள் வந்து இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம விட்டுட்டு போகிற செல்வமாக இருக்கும். ஸோ இதை தான் இந்த காயினில் போடணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.